இன்றைக்கு ஒவ்வொரு மதத்திலும் எளிமையை கற்பித்தவர்கள் தான் எல்லா நபிகளும், எல்லா தூதர்களும். வள்ளலார் முதல் கொண்டு எல்லா மகா பெரிய ஞானிகளும் தங்கள் வாழ்வியலில் முதல் நெறிமுறையாக எளிமையை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சமத்தையும் சகோதரத்தையும் மோதிக்கிற எந்த மதமும் அந்த மதவாதிகளுடைய அவருடைய ஆடம்பர தன்மையும் சாதாரண எளிய மக்களுக்கு அவர்களால் என்ன செய்ய முடிகிறது? மதத்தினால் ஏழ்மையை நீக்க முடியவில்லை, மதத்தினால் அடிமைத்தனத்தை நீக்க முடியவில்லை. அப்போ எது முதலில் நிலை இருக்கிறதா? இந்த மதம் தான் மனிதனை முதலில் அடிமைப்படுத்துகிறது. அப்போ இந்த மதம் நமக்கு தேவையா? இந்த மதத்திலிருந்து நாம் வெளியில் வந்து விட முடியுமானால் இறைவன் நம்மளை தண்டிப்பானா? அப்போ இந்த பூமியில வாழும் வரை ஒரு மனிதன் ஒழுக்கமும் நேர்மையாகவும் நாணயமாகவும் இருக்கிற ஒரு மனிதனை இறைவன் உங்களுக்கு சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் கொடுப்பான் என்று சொன்னால், சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது என்பதற்கு ஏதாவது நிரூபணம் இருக்கிறதா? எந்த மதமாவது அந்த மதத்தில் இருக்கிற ஒருவனுக்கு இந்த நிரூபணத்தை கொடுத்திருக்கிறதா? ஒரு இந்துக்கு சொர்க்கத்தில் தேவேந்திரன் தலைவர் என்று சொல்கிறான், ஒரு முஸ்லீம் அவனுக்கு தனியாக ஒரு சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான். அப்ப நல்லது செய்கிறான் என்றால் சொர்க்கத்தில் அவனுக்கு தனித்தனி சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, தனித்தனி வீடு என்று இருக்கிறது. அப்போது சொர்க்கத்திலும் கூட இவனுக்கு பிரிவினை தானே தூண்டுகிறது.